ஈசாக்கின் காலத்தில் ஒரு பஞ்சம் உண்டாகிறது. ஆனாலும் அந்த பஞ்ச காலத்திலும் ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அந்த வருஷத்தில் 100 மடங்கு பெலனும் அடைந்தான். தேசத்திலே பஞ்சம் இருந்தாலும் ஆபிரகாம் உண்டாக்கின கிணறுகளில் தண்ணீர் இருந்தபடியால் அவன் விதைத்த விதைகள் எல்லாம் 100 மடங்கு பெலன் கொடுத்தது. பிரியமானவர்களே, ஆபிரகாம் உண்டாக்கின கிணறுகள் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்றும் அபிஷேகம் என்றும் எடுத்துக் கொள்ளலாம். இதுவரை ஈசாக்கு ஆபிரகாமின் அபிஷேகத்தில் மற்றும் ஆசீர்வாதத்தில் வாழ்ந்து வருகிறான். கர்த்தர் இப்போது அந்த சூழ்நிலையை மாற்றுகிறார். ஆபிரகாம் உண்டாக்கின எல்லா கிணறுகளையும் பெலிஸ்தர் மண்ணினால் நிரப்பி மூடினார்கள். தகப்பன் கஷ்டப்பட்டு தன் உடன் ஊழியக்காரர்களோடு பாடுபட்டு ஆத்துமாக்களை சம்பாதித்த சபை பெருகின போது குமாரன் எந்தவித கஷ்டமும் இல்லாமல் தகப்பனுடைய சபையை ஆக்கிரமித்துக் கொண்டு ஆளுகை செய்ய ஆரம்பிப்பார்கள். அதாவது தகப்பன் கர்த்தர் தனக்கு செய்த அபிஷேகத்தில் சம்பாதித்த சபையை குமாரர்கள் எந்தவித கஷ்டமும் இல்லாமல் சபையை ஆக்கிரமித்துக் கொள்வார்கள். மோசேக்கு பிறகு தேவன் அவனுடைய குமாரர்களை அழைக்காமல் யோசுவாவை அழைத்தது நாம் எல்லோருக்கும் தெரியும். அதே போல ஆண்டவர் ஈசாக்கை மாற்ற விரும்புகிறார். அதாவது தகப்பன் வெட்டின கிணறுகளை எல்லாம் மூட வைத்து அவன் தனக்கென்று ஒரு கிணறை வெட்ட வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் கொண்டு இந்த காரியங்களை செய்தார் என்று நாம் விசுவாசிக்கலாம். ஈசாக்கு கிணறுகளை வெட்டினான். ஆனால் பெலிஸ்தர்கள் வந்து வாக்குவாதம் செய்தார்கள். கடைசியில் ஒரு கிணறை வெட்டுகிறான். அப்பொழுது அவர்கள் வந்து வாக்குவாதம் செய்யவில்லை. அந்த கிணறுக்கு ரெகபோத் என்று பெயரிடுகிறான். அதற்கு கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று அர்த்தமாம். ஆண்டவர் ஈசாக்கை ரெகபோத் என்ற பெயரில் அபிஷேகம் செய்கிறார். இந்த தேசத்தை விட்டு போய்விடு என்று ஈசாக்கிடம் சொன்ன அந்த தேசத்தின் ராஜா அபிமெலேக்கு வந்து இப்பொழுது சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டான். பிரியமானவர்களே, அபிஷேகம் எல்லா நுகங்களையும் முறித்து மக்களை சமாதான வழியில் நடத்தும். தேவ ஜனங்களே, கர்த்தரை உண்மையாக விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் கண்டிப்பாக தங்களுடைய சொந்த காலில் நிற்க முடியும். கர்த்தருடைய அபிஷேகம் அவர்களை தாங்கும், நடத்தும், அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை காண செய்யும். அல்லேலூயா. தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எப்போதும் ஜெபத்திலே தரித்திருப்போம். தினமும் வசனங்களை தொடர்ந்து தியானிப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.